அவசரமாக காலையில் கிளம்பணும், இல்லை எங்கேயாவது கிளம்பணும், வெளியூர் போகணும், ஆனால் செய்கிறதுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். பூண்டு 1½ கப் எடுத்திருக்கேன். நல்லா உரிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம். நீங்கள் எடுக்கிற அளவு பொறுத்து இந்த பொடியோட அளவு மாறும். பூண்டு அதிகமாக எடுத்தால் அதிகமாக நம்ம இந்த பொடி யூஸ் பண்ணணும். அது வறுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த பூண்டெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா இந்த பூண்டு கொஞ்சம் நல்லா பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா எடுத்து நல்லா ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம அந்த பொடி கூடவே கொஞ்சம் காயப்பொடியும் சேர்த்து நம்ம அரைச்சி பொடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கட்டும். இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கலாங்க. இது கூட நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்து அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். கொஞ்சம் பூண்டு மட்டும் தனியாக வச்சுட்டு மற்ற பூண்டு எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் பல்ஸ் மாதிரியே அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச விழுதையும் சேர்த்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க. கூடவே மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. எல்லாம் நல்லா ஒன்று போல் வரணும். அந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற பூண்டையும் முழு பூண்டையும் சேர்த்து அதோடு சேர்த்து வதக்குங்க. கொஞ்சம் நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் அந்த உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் முதல்ல கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், திரும்ப கொஞ்சம் புளிப்பு பார்த்துட்டு திரும்ப சேர்த்துக்கிறேன் கொஞ்சம். அப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பும் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. மீதி இருக்கிற புளியையும் சேர்த்துட்டேன். இதுதான் அதோட ப்ரிசர்வேட்டிவ்ங்கிறதுனால புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்ச பொடி கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் மேலே வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம சாதத்தில் கூட பிரட்டி சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. சைடிஷ்ஷாக தயிர் சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும்.